வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். அமைதியாக வாழ ஆசைப்படும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ். அமைதியாக வாழ ஆசைப்படும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. சிலரை மறந்து விடணும். சிலரை மறந்து விடுங்கள். சிலரை மன்னித்து விடுங்கள். சிலரை மன்னித்து விடுங்கள். சிலரை கடந்து விடுங்கள். சிலரை கடந்து விடுங்கள். சிலரை வெறுத்து விடுங்கள். சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும். உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும். சிலருக்கு இந்த கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்களை சுமந்திருப்பார்கள், எவ்வளவு துயரங்களை, கஷ்டங்களை சுமந்திருப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். சுமந்து பார்க்க ஆசைப்பட்டால் சுமைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். சுமந்து பார்க்க ஆசைப்பட்டால் சுமைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அந்த சுமைகள் உங்களையே உங்களுக்கு சுமைகளாக்கிவிடும். உங்களையே உங்களுக்கு சுமையாக்கிவிடும். அந்த வகையில் நாம் ஏமாளியாகக்கூடாது. அந்த வகையில் ஏமாளியாகி விடாதீர்கள். விட்டு கொடுப்பது கெட்டு போவதற்கு அல்ல. விட்டு கொடுப்பது கெட்டு போவதற்கு அல்ல. ஆனால் கெட்டு போன பின்னும் விட்டு கொடுப்பது கேள்விக்குறிதான். கெட்டு போன பின்னும் விட்டு கொடுப்பது கேள்விக்குறிதான். கெட்டுப்போன பின்னும் விட்டு கொடுத்தே கொண்டு இருப்பது ஏமாளித்தனம். ஒருவரை கெட்டுப்போகாமல் பார்த்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் கெட்டுப்போன பின்னும் நாம் விட்டு கொடுத்து கொண்டே இருந்தால் அது ஏமாளித்தனம். விழித்து கொண்டு பிழைத்து கொள்ள வழி காண்போம். விழித்து கொண்டு பிழைத்து கொள்ள வழி காண்போம். இது கொஞ்சம் சுயநலமா தெரியலாம். ஆனா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நான் நல்லா இருந்தாதான் 4 பேரை நான் நல்லா பார்த்துக்க முடியும், செய்ய முடியும். அதனால எவரையும் தூக்கி சுமப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் சுமந்து கொண்டே இருந்தால் நாமே நமக்கு சுமையாகி விடுவோம் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்வோம். அதனால மீண்டும் சொல்றேன், சிலரை மறந்து விடுங்கள். சிலரை மன்னித்து விடுங்கள். சிலரை கடந்து விடுங்கள். சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையே சுமையாகிவிடும். உங்கள் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் சுகமாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு இஞ்சி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. கெட்ட கொழுப்பை கரைத்து உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. எனவே நாமும் கட்டுப்பாடோடு இஞ்சியை உண்டு பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.